தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தக்காளி விவசாயிகள் மற்றும் தனியார் ஆயத்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லா கிராமத்துக்கும் ஏரி குளங்கள் தண்ணீர் இயற்கை வளம் பெறும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, மாம்பழச்சினம் தான் தர்மபுரி மாவட்டத்துக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்குது. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்தது மாம்பழச்சினமும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். நம்ம முதலமைச்சர் ஆனோடனே எடப்பாடியார் என்ன எல்லாருடைய வங்கி கணக்குல 10,000 ரூபாய் போடுவதாகவும், மகளிருக்கு 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். நீங்களா விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். தனியார் ஆயத்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முன்பு நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்றும் வாக்குறுதி கொடுத்தார். மேலும் தர்மபுரி மாவட்டத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் எனவும், பெண்கள் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் உறுதி கொடுத்தார். மேலும் தக்காளி விவசாயிகளை பொறுத்த வரையிலே அதிகமாக தர்மபுரி மாவட்டத்தில் தக்காளி விளைகிறது. ஆனால் அந்த தக்காளிக்கு உரிய விலை இல்லாமல் வீணாகக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனை தடுப்பதற்கு நான் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறி சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்தார். மேலும் தக்காளி கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் எனவும் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்தால் தர்மபுரி மாவட்டத்திற்கு ஷிப்காட் கொண்டு வரப்படும் எனவும், இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். எனவே இளைஞர்கள், பெண்கள் அனைவருடைய ஏற்றத்திற்கு மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று சௌமியா அன்புமணி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அந்த இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி.